ஹாய் வணக்கம். நாம் இந்த ரீடிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பர்சன் வந்து உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்கிற மட்டும் பார்க்கலாம். நோ காண்டாக்டில் இருக்கிறவங்க, லெஸ் காண்டாக்டில் இருக்கிறவங்க, மேரேஜ் ஆகி ஒருத்தர் ஒருத்தர் செப்பரேஷனில் இருக்கிறவங்க. ஸோ இந்த ரீடிங்கை பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங். யாருக்கு பொருந்ததோ அவங்க மட்டும் இந்த ரீடிங்கை எடுத்துக்கோங்க. பொருந்தாதவங்க வந்து இதை விட்டுறலாம். ஸோ கமெண்ட்டில் வந்து எனக்கு பொருந்தலைன்னு சொல்லாதீங்க. பொருந்தலைன்னா வந்து பார்க்காதீங்க. எல்லா விஷயமும் வந்து எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி இருக்காது. ஓகேவா? ஸோ பொருந்துற விஷயத்த மட்டும் எடுங்க. ஓகேவா? ஸோ கமெண்ட்டில் வந்துக்கிட்டு எனக்கு இது பொருந்தலை, என்னை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, ஸோ அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. உங்களுக்கு கரெக்டான ஒரு கைடன்ஸ் வேணும்னா நீங்கள் பர்சனல் ரீடிங் தான் நீங்கள் எடுக்கணும். அதில் தான் உங்களுக்கு கரெக்டான என்ன விஷயம் நடக்குதுன்னு தெரியும். இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங். ஒரு 80% வந்து இந்த மாதிரி இருக்குது. பட் வந்து அவுட்கம் வந்து பாசிட்டிவாகவும் அமையலாம், நெகட்டிவாகவும் அமையலாம். ஸோ அந்த விஷயம் வந்து நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுக்கும்போது மட்டும் தான் தெரியும். நான் என்கிட்ட தான் எடுக்கணும்னு நான் சொல்ல வரல. வேறு யார்கிட்டயாச்சும் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ கமெண்ட்டில் வந்து கன்ஃபியூஸை பண்ணாதீங்க, அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. ஓகே? ஸோ நான் வந்து இன்றைக்கி 2 பைல் வச்சுருக்கேன். பைல் 1 வந்து ப்ளூ கலர் பென், பைல் 2 வந்து பிங்க் கலர் பென். ஓகேவா? பார்த்துக்கோங்க. கண்ணை மூடி உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு இந்த 2 பையில் ஏதாவது ஒரு பையில வந்து சூஸ் பண்ணுங்கள். உங்கள் பர்சன் வந்து உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் நீங்கள் வந்து உங்கள் பர்சன் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்க அதுவும் சேர்த்து பார்க்கலாம். ஒரு நல்ல அவுட்கம் வருதா இல்லையாங்கிறதையும் சேர்த்து பார்க்கலாம். ஓகே? பைல் 1 வந்து ப்ளூ கலர் பென், பைல் 2 வந்து பிங்க் கலர் பென். கண்ணை மூடி உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு 2 பையில் ஏதாவது ஒரு பையில வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பைல் 1 ப்ளூ கலர் பென்னுக்கான ரீடிங் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்கள் பர்சன் உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஓகே, ஜஸ்ட் அ மினிட். ஸோ பைல் 1 ப்ளூ கலர் பென்ஸ் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங். உங்கள் பர்சன் வந்து உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல ஃபீலிங் தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளான பர்சன். நீங்கள் ரொம்பவே வந்து ஒரு ஹோம்லி டைப், ஒரு மதர் கேரக்டர் அண்ட் ரொம்ப ஸ்டேபிள். ஒரு விஷயத்த யோசிச்சிட்டிங்கன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆவீங்க. ரொம்ப கேரிங்கான பர்சன். அதாவது உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே இப்படி ஒரு தாட் இருக்குது. ரொம்ப வந்து ஃபுல் என்ன சொல்கிறது, ஒரு செழிப்பான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்கள்ல. நீங்கள் பண்ணுற விஷயம்லாம் நல்லதாக தான் அமையும். உங்கள் கூட இருக்கும்போதெல்லாம் வந்து ஒரு நல்ல வைபாக தான் இருக்கும். ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஒரு விஷயத்தில் நிலையாக இருப்பீங்க. அண்ட் ஒரு விஷயத்துக்காக வந்து ரொம்பவே வந்து வெயிட் பண்ணுவீங்க. அந்த விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு வேண்டுவீங்க. ரொம்ப கேரிங்கான பர்சன் அண்ட் ரொம்ப வந்து அந்த தாய்மை குணம் வந்து உங்ககிட்ட நேச்சராகவே இருக்குது. ஸோ உங்கள் பர்சன் எல்லாமே பார்க்குறாங்க. ஒரு மதர் ரோல் மாதிரி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். மதர், ஒய்ஃப் மட்டும் எல்லா ரோலாகவும் பார்க்குறாங்க. உங்களால் வந்து மதர் ரோலையும் பார்க்க முடியும், எல்லாமே வேலையும் பார்க்க முடியும், வீட்டையும் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி மோஸ்ட்லி நான் மதர் கேரக்டர் பார்க்குறேன். உங்கள் பர்சன் வந்து உங்களை அப்படி தான் திங்க் பண்ணுறாங்க. ஒரு நல்ல ரொம்ப கேரிங்கான பர்சனாக பார்க்குறாங்க. உங்கள் மேலே ஒரு நல்ல ஃபீலிங் தான் இருக்குது. ஓகேவா? நான் லவ் அந்த மாதிரி சொல்கிறத விட உங்கள் மேலே ஒரு மரியாதை இருக்குது. இப்போ என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷனும் இருந்துட்டு போகட்டும், அது 2வது விஷயம். பட் உங்கள் மேலே ஒரு மரியாதை இருக்குது, ஒரு கேரிங் இருக்குது. நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு நல்ல பிளேஸில் தான் வச்சுருக்காங்க. ஓகே? ஸோ நீங்கள் நோ காண்டாக்டாக இருக்கலாம், பேசாமல் இருக்கலாம், உங்களை ஹர்ட் பண்ணியிருந்துருக்கலாம், எல்லாம் ஓகே. பட் உங்களை வந்து ஒரு நல்ல இடத்துல தான் அவங்க வச்சுருக்காங்க. ஓகே? ஸோ உங்களுக்கு வந்து அவங்க மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, ஏதோ நீங்கள் ஒரு கோவத்தில் தான் இருக்கீங்க. அவங்க கூட சண்டை போடணும்னு நினைக்கிறீங்க. எப்போ பார்த்தாலும் உங்கள் பர்சன் உங்ககிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஒழுங்காக வந்து பேசுகிறதில்ல, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, எப்போவுமே தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்க, நம்மளோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கிறதே கிடையாது. ஸோ எனக்கு கோவமாக வருது, நான் அவங்க கூட சண்டை போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங் தான் இப்போ உங்களுக்கு உங்கள் பர்சன் மேலே இருக்குது. ஓகேவா? அவங்க வந்து உங்களை வந்து நல்ல இடத்துல தான் வச்சுருக்காங்க. நீங்கள் தான் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அவங்க மேலே கோவப்படுறீங்க. அவங்கக்கிட்ட கோவப்படுறீங்க, அவங்ககிட்ட சண்டை போடணும்னு நினைக்கிறீங்க. நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு. அவங்கள பற்றின கரெக்டான புரிதல் உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு தான் இல்லைன்னு சொல்ல முடியும். பட் உங்களை பற்றின புரிதல் வந்து உங்கள் பர்சனுக்கு கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா நல்ல விதமாக தான் அவங்க திங்க் பண்ணி வச்சுருக்காங்க. மேபி ஒரு நோ காண்டாக்ட் அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்தாலும் கூட அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் இருக்குது. நான் இல்லைலாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தான்
கன்ஃபியூஸ் ஆகுது. அவங்க என்ன மாதிரியான ஒரு பர்சன், இதுதான் அவங்களோட கேரக்டரா இல்லை வேறு ஏதாவது ஒரு கேரக்டரா? ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்குது. எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல அவங்க என்ன மாதிரியான கேரக்டர். இப்போது நல்லா பேசுகிறாங்க, அடுத்த டைம் பேசும்போது கோவப்படுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு கோவம் தான் வருது, நான் சண்டை போட தான் போகிறேன். அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. அவங்க மேலே இப்போ வந்து ஒரு கோவத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. சண்டை போடணுங்கிற மாதிரியான ஒரு கோவம். ஓகேவா? ஸோ இப்போது உங்கள் பர்சனோட இன்டென்ஷன் எப்படி இருக்குன்னா, அவங்க ஏதோ ஒரு அவங்க லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்காங்க. கண்டிப்பாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. கரியர் வைஸ் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் போடுறாங்க, நிறைய வேலை பார்க்குறாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடணுங்கிறதுல தான் அவங்க ஃபோக்கஸ் இருக்குது. நான் அதையும் சொல்லிடுறேன். உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. ஆனால் அவங்க ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னா வேலையில் இருக்குது. வேலை, கரியர், கோல் ஓரியன்ட். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இருக்குது. ஸோ இது வந்து உங்களை பாதிக்குது. எப்போ பார்த்தாலும் வந்து வேலையே பார்த்துட்ருக்காங்க, நம்ம ஃபீலிங்ஸுக்கு வந்து ஒரு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இப்போ வருத்தமாக இருக்குது. ஓகேவா? நீங்கள் அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, அவங்க வந்து உங்கள் கூட வந்து ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ சண்டே வந்திருந்துன்னா அவங்க உங்ககிட்ட வந்து ப்ராப்பராக வந்து ஒரு சாரி கூட கேட்டிருந்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து வருத்தம் அடைக்குது. நான் இவ்வளோ மன வலியில் இருக்கிறேன், என்கிட்ட வந்து ஒரு சாரி கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் எதிர்பார்க்குறது அதுதான். உங்களோட இன்டென்ஷன் வந்து நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன், அதை போக்குறதுக்கு நீ ஏதாவது பண்ணு, ஒரு சாரி சொல்லு, பேசு, காண்டாக்ட் பண்ணு. ஸோ ஏதாவது ஒரு சம்திங் பண்ணு. ஆனால் அவங்க பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள நல்ல இடத்துல தான் வச்சுருக்காங்க. பட் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த எமோஷனல் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்களை ஹர்ட் பண்ணுறாங்க. ஹர்ட் பண்ணிவிட்டு ஒரு சாரி கூட சொல்லலை, திருப்பி வந்து பேசலை, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்குறாங்க. இதுதான் நடக்குது. ஸோ இதனால் நீங்கள் வந்து ரொம்பவே ஹர்ட் ஆகிறீங்க. ஓகேவா? ரொம்ப ஹர்ட் ஆகிறீங்க, மனம் ரொம்பவே வேதனைப்பட்டிருக்கீங்க. நீங்கள் நிறைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் விட்டுருந்துருக்கீங்க அவங்களுக்காக நிறைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் விட்டுருக்கீங்க. எமோஷ்னலாகவும் நிறைய இழந்திருக்கீங்க. எமோஷ்னலாக ரொம்ப வீக்காக இருக்கீங்க, நிறைய இழந்திருக்கீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி உங்ககிட்ட இருக்குது. ஸோ அந்த ஃபீலிங் வந்து உங்கள் பர்சனுக்கும் புரியணுங்கிற மாதிரியான ஒரு இன்டென்ஷனில் நீங்கள் இருக்கீங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அந்த ஃபீலிங் உனக்கு புரியணும், அப்போ தானே தெரியும் நான் வந்து எவ்வளோ வலியை அனுபவிச்சிருக்கேன் அப்படிங்கிறது உனக்கு. அந்த மாதிரியான ஒரு இன்டென்ஷன் உங்களுக்கு இருக்குது. ஆனால் அவங்க பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பாட்டுக்கு வந்து அவங்க வேலையை பார்க்குறாங்க. என்ன தான் நடந்துட்டு போட்டு நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டு தான் உங்களுக்கு இருக்குது. ஓகே? பட்டு உங்களுக்கு உங்கள் பர்சனுக்கு உங்ககிட்ட வந்து என்ன வேணும்னா, ஒரு கரெக்டான ஒரு கிவ் அண்ட் டேக் வேணும்னு நினைக்கிறாங்க. ஓகே? அதாவது ரொம்ப ஹையாகவும் அந்த எமோஷ்னல் போயிடக்கூடாது, ரொம்ப லோவாகவும் அந்த எமோஷ்னல் போயிடாது. அதாவது 24 ஹவர்ஸும் அவங்கள பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ அவங்க பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்களையும் பேலன்ஸ் பண்ணணும், அவங்க கரியரையும் பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்களும் அதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நீ வந்து எமோஷ்னலையும் ஒரு பக்கம் வச்சுக்கோ, உன் கரியரையும் ஒரு பக்கம் வச்சுக்கோ, பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கோ, ரொம்பவும் எமோஷ்னலாக ஆகிராத. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து, அதாவது உங்ககிட்டேருந்து அவங்க அதுதான் எதிர்பார்க்குறாங்க. நாய்ஸ் உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும், பக்கத்தில் ஏதோ வேலை நடந்துகிட்ருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கொஞ்சம் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கேளுங்க. ஸோ உங்கள் பர்சன் எதிர்பார்க்குறது அது அவங்கக்கிட்ட இருந்து அதுதான் எதிர்பார்க்குறாங்க. பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கோ, லைஃப்பை பேலன்ஸ் பண்ணு, எமோஷ்னலாக பேலன்ஸ் பண்ணு, ஓவராக எமோஷ்னல் ஆகாத, எமோஷ்னலையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கோ, கரியரையும் வந்து பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கோ. கரியரை சொல்கிறது, எமோஷ்னல்னால கரியரை ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுறாத, கரியரை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால எமோஷ்னலாக ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுறாத. ஸோ ரெண்டையும் வந்து பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கோ. இதுதான் வந்து உங்கள் பர்சனுக்கு வந்து உங்ககிட்ட தேவை. ஓகேவா? ஆனால் உங்களுக்கு வந்து உங்கள் பர்சன்கிட்ட இருந்து என்ன வேணும்னா, உங்களுக்கு எமோஷ்னல் தான் வேணும். உங்களுக்கு கரியர், அந்த பணம், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நான் இப்போ மனசு வலியில் இருக்கேன், எனக்கு மனசு சரியில்லை, ஒன்றால் நான் ஹர்ட் ஆகிட்டேன், நான் ரொம்ப வலியை தாங்கிட்டேன், இதுக்கு மேலே முடியாது, நீ தான் என்னை வந்து ஹீல் பண்ணணும். நீ எனக்கு ஆறுதலாக இரு. உன் பணமோ எந்த ஒரு விஷயமும் எனக்கு தேவையில்லை, என்னை வந்து ஹீல் பண்ணு, எனக்கு ஆறுதலாக இரு. இதுதான் உங்களுக்கு வந்து உங்கள் பர்சன்கிட்ட இருந்து வேணும். ஏற்கனவே நான் ரொம்ப உடஞ்சி போயிருக்கேன், மறுபடியும் என்னால் உடஞ்சி போக முடியாது, என்னால் தாங்கிக்க முடியாது,
உன் பணம்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். உன்னோட மணி, உன்னோட கோல், உன்னோட அச்சீவ்மெண்ட் எதுவுமே எனக்கு வேண்டாம். நான் அது பின்னாடி வர ஆசைப்படலை. எனக்கு நீ ஒரு எமோஷ்னலாக சப்போர்ட்டாக இரு, அவ்வளோதான். நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன். அதுக்கு நீ வந்து கொஞ்சம் துணையாக இரு, அப்படி தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. பட் உங்கள் பர்சன் வந்து எமோஷ்னலாக கண்ட்ரோல் பண்ணு, எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கோ, மெச்சோர்டாக நடந்துக்கோ, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதான் ப்ராப்ளம். நீங்கள் எமோஷ்னல் வைஸ் இருக்கிறீங்க, அவங்க வந்து எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் ப்ராப்ளமே. ஓகேவா? நீங்கள் எமோஷ்னல் அண்ட் அவங்க வந்து வேறு மாதிரியான ஒரு டைப், கரியர் ஓரியன்ட். ஓகேவா? என்ன தான் ஃபீலிங்ஸ் இருந்தாலும் வந்து கரியர் விஷயத்தில் வந்து ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சவங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் பர்சன் வந்து அந்த மாதிரியான ஒரு கேட்டகரின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் நீங்கள் எமோஷனலி ரொம்ப வீக்காக இருக்கிறீங்க, ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுங்க. ஓகேவா? அவங்க அதுதான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி உங்களை வந்து நல்ல ஒரு நிலையில தான் வச்சுருக்காங்க. உங்கள் மேலே வந்து ரெஸ்பெக்ட் இருக்குது. ஓகே. பட் இப்போ 2 பேரையும் சுற்றி வந்து 9 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி இருக்குது. எதையோ நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. மேலும் ஏதோ நடந்த விஷயத்தையே பற்றி யோசித்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் பர்சனாக அப்படி தான். பாஸ்ட்டில் நடந்த ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் அவங்கள ஹர்ட் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை அவங்க உங்களை ஹர்ட் பண்ணியிருந்துருக்கலாம். 2 பேரும் மாறி மாறி அந்த நடந்த விஷயத்தையே பற்றி நினச்சி உங்களை ஹர்ட் பண்ணியிருந்துருக்கீங்க. அதுலேருந்து வெளியே வர முடியல. ரொம்பவே உங்களை வந்து நெகட்டிவ் அந்த விஷயத்துலேயே நீங்கள் வந்து 2 பேரும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது வந்து உங்களை திரும்ப வந்து ஒருத்தர் வந்து காயப்படுத்துது. நடந்த விஷயத்தையே திருப்பி நினச்சிட்ருக்கீங்க, ஃபீல் பண்ணுறீங்க. அண்ட் வந்து ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜியும் நான் பார்க்குறேன். ஏன்னா தான் வந்து உங்கள் பர்சன் உங்களை கண்டுக்காமல் இருந்தாலும், நீங்கள் அவங்கள கண்டுக்காமல் இருந்தாலும், பேசாமல் இருந்தாலும், ஒருத்தர் வந்து ஏதோ வந்து ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது. உங்களை நினச்சி அவங்க ஃபீல் பண்ணலாம், இல்லை நீங்கள் அவங்கள நினச்சி ஒரு ஃபீலிங் இருக்கலாம். ஏதோ சம்திங் வந்து ஒரு ஃபீலிங் இருக்குது. என்ன தான் வெளியே காட்டாமல் இருந்தாலும், அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணுறதா இருந்தாலும் சம்திங் ஒரு ஃபீலிங் இருக்குது. மிஸ் பண்ண தான் செய்கிறாங்க. மேபி நைட் டைமில் வந்து அழுகிறதுக்கான ஒரு சான்சஸும் இருக்குது. ஸோ ஏதோ சம்திங் ரொம்ப லோன்லியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. என்ன தான் வேலையை பார்த்தாலும், நீங்கள் வந்து உங்கள் விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணாலும், யாரோ ஒருத்தங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது வெளியே காட்டாமல் இருந்திருக்கலாம். சம்திங் வந்து மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்குது. ஓகே, மிஸ் பண்ண தான் செய்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் வர்றதுக்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த விஷயம் யாருக்கு சொல்கிறேன்னா, ஒரு ஃபீமேலுக்கு தான் நான் சொல்கிறேன். உங்கள் ரிலேஷன்ஷிப்பு வந்து கரெக்டாக போகணுன்னா, ஃபீமேல் எனர்ஜியில் உள்ளவங்க, அதாவது ஃபீமேல் பார்க்குறதா இருந்தால், நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ், அதாவது உங்களோட ஸ்டெப்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகேவா? நான் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் மேல் பர்சன் பார்க்குறதா இருந்தால், உங்கள் ஃபீமேல் பர்சன் வந்து அடுத்த ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் ஃபீமேல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் இதில் ஏதோ ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் பர்சன் வந்து பேசலாம், இல்லை நீங்களே வந்து மனசு மாதிரி அந்த ஹீலிங் ப்ராசஸ்லாம் நடந்து நீங்களும் போய் பேசலாம். ஸோ சம்திங் வந்து ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ்க்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல மரியாதை தான் இருக்குது. ஓகே, ஃபீலிங்லாம் இருக்குது, உங்களை மிஸ் பண்ணுறாங்க. பட் ஏதோ வந்து அவங்க கரியரில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எமோஷ்னலையும் கரியரையும் பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? பட் ஃபீலிங் இருக்குது, உங்களை மிஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ பைல் 1 ப்ளூ கலர் பென் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் இதுதாங்க. பர்சன் உங்களை மிஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ தேவையில்லாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்காதீங்க. எமோஷ்னலாக பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. எமோஷ்னல் அண்ட் கரியர் ரெண்டையும் வந்து பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது பைல் 2க்கு போயிடலாம். பைல் 2 உங்கள் பர்சன் வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஸோ பைல் 2 உங்கள் பர்சன் வந்து உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்கன்னா, மேக்ஸிமம் இந்த ரீடிங் பார்க்குறவங்க மேரீடு பர்சனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேர்ட் பார்ட்டி இருக்கலாம், அதாவது ஃபேமிலியில் உள்ளவங்க இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பர்சன் இருக்கலாம். ஸோ அதனால் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு தெரியுது, அதனால் சொல்கிறேன். 2 பேரை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு எனர்ஜி. ஸோ அப்படி இல்லைன்னா ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது தெரியா. தேர்ட் பார்ட்டி வந்து வேறு எதுவும் எக்ஸ் இல்லைன்னா ஃபேமிலினால ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, வைஃப் மெட்டீரியல். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. மேபி மேரேஜ் ஆகிருக்கலாம், உங்கள் 2 பேர்த்துக்கும் வந்து மேரேஜ் ஆகிருக்கலாம். அவங்க உங்களை வந்து வைஃப் மாதிரி தான் பார்க்குறாங்க. ரொம்ப வந்து
ஸோ அதே தான், உங்ககிட்ட வந்து மதர் எனர்ஜி இருக்குது. உங்கள் மேலே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்திருக்கு, லவ் இருந்திருக்கு, கேரிங் இருந்திருக்கு. ஒய்ஃபை வந்து நம்ம எப்படி கேர் பண்ணுவோமோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது உங்கள் மேலே வந்து ஒரு வைஃப். ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியை தான் நான் பார்க்குறேன். மேக்ஸிமம் வந்து இந்த ரீடிங் பார்க்குறவங்க மேரேஜ் ஆனவங்களா இருக்கலாம், இல்லைனா வந்து லவ் பண்ணுறவங்களா இருக்கலாம்னா உங்கள் பர்சன் வந்து உங்களை வைஃப் மெட்டீரியலாக தான் பார்க்குறாங்க. அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு வைஃப் மெட்டீரியல், மதர் மெட்டீரியல். ஸோ எல்லா விஷயத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சவங்க, ரொம்ப வந்து அண்ட் வந்து உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்களே பண்ணிப்பீங்க, அடுத்தவங்களோட கையை எதிர்பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும், அதாவது மணி வைஸ் வந்து நீங்களே வந்து எல்லாமே பார்த்துப்பீங்க. உங்களுக்கு எந்த தேவையானாலும் நீங்கள் அடுத்தவங்க கிட்ட கேட்க மாட்டீங்க. அண்ட் வந்து ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கான எல்லா ஒரு குவாலிட்டியுமே வந்து உங்களுக்கு இருக்குது. ஒரு மதர், கிட்டத்தட்ட ஒரு மதர் மாதிரி, மதர் அண்ட் வைஃப் மெட்டீரியல் மாதிரி தான் வந்து உங்கள் பர்சன் வந்து உங்களை பார்க்குறாங்க. உங்கள் மேலே ஒரு நல்ல ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு. நான் போக போக அடுத்தது வந்து ரீடிங் வரும்போது சொல்கிறேன். நான் பாஸ்ட்டில் இருந்திருக்கு, இனி இருக்குதான்னு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நல்ல ஃபீலிங் தான் இருந்திருக்கு. உங்கள் மேலே ஒரு பாசம் இருந்திருக்கு, வைஃப் மாதிரி நினச்சிருந்துருக்காங்க. ஸோ கேரிங்காக தான் இருந்திருக்காங்க, எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் பர்சன் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கும் சேம் ஃபீலிங் தான். குயின் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ அவங்க மேலே நீங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு அன்பு வச்சுருந்துருப்பீங்க, ஒரு லவ், என்ன சொல்கிறது, அன்கண்டிஷ்னல் லவ். ஸோ அந்த மாதிரியான ஒரு லவ் வந்து உங்கள் பர்சன் மேலே நீங்கள் வச்சுருந்துருக்கீங்க. அவங்க உங்களை ஒய்ஃபாக பார்க்குறாங்க, நீங்கள் வந்து அவங்க மேலே ரொம்பவே அன்பு வச்சுருந்துருக்கீங்க. இது வித்தியாசம். ஓகேவா? வைஃப் அண்ட் வந்து லவ். அவங்க வந்து ஒரு வைஃப் மாதிரியான ஒரு மெட்டீரியலாக பார்க்குறாங்க, நீங்கள் வந்து அவங்க மேலே அளவு கடந்த அன்பு வச்சுருக்கீங்க. என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. நமக்காக வாழாமல் அடுத்தவங்களுக்காகவே வாழும், அதாவது நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காகவே வாழ்கிற அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியை தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் வந்து உங்கள் பர்சன் மேலே நீங்கள் வச்சுருந்துருக்கீங்க. உங்களுக்கு அவங்க மேலே அவ்வளோ அன்பு இருந்திருக்கு. ஓகே, பட் இப்போது உங்கள் பர்சனோட இன்டென்ஷன் எப்படி இருக்குன்னா, ஃபீலிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவங்க வேறு ஒரு பாதையில் போகிற மாதிரி தெரியுது. இது ஒரு டைப். இன்னொரு டைப் என்னென்னா, 2 பேரை பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு எனர்ஜி எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ அது உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து. 2 பேர் இருந்தாங்கன்னா 2 பேர், இல்லைன்னா உங்ககிட்ட இருந்த அந்த எமோஷ்னலை எல்லாம் தள்ளி வச்சுட்டு இப்போது அவங்க வேறு வழியில் போகிற மாதிரி தெரியுது. அதாவது நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் இப்போதைக்கு வந்து எமோஷ்னலாக கனெக்டடாக முடியல, நான் என் வேலையை பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் வந்து இப்போதே தெரியுது. அவங்களோட இன்டென்ஷனும் அப்படி தான் தெரியுது. வேகமாக போயிட்டுருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கரியராக இருக்கலாம், இல்லை அடுத்த விஷயமா இருக்கலாம். ஸோ அவங்க கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்து அவங்களோட லைஃப்பை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு, ஆக மொத்தம் 2 பேரும் வந்து வேறு ஒரு திசையில் போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் தான் எனக்கு இருக்குது. நீங்களும் ஒரு திசையில் போயிட்டுருக்கீங்க, அவங்களும் ஒரு திசையில் போயிட்டுருக்காங்க. ஆனால் அவங்க வந்து ரொம்ப வந்து கான்ஃபிடெண்ட்டாக அவங்களோட பாதையில் போயிட்டுருக்காங்க. ஆனால் நீங்கள் போகிற பாதை வந்து ரொம்ப வலி நிறைஞ்ச பாதையாக இருக்குது. ஓகேவா? 2 பேரும் தனித்தனி பாதையில் போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனால் அவங்க கான்ஃபிடெண்ட்டாக போகிறாங்க, தைரியமாக போகிறாங்க, ரொம்ப வந்து துணிச்சலோடு போகிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் போகிறீங்கன்னா, என்ன மாதிரியான ஒரு இன்டென்ஷன் இருக்குது உங்களுக்கும், தனியாக என்னோடய லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டென்ஷன் தான் உங்களுக்கும் இருக்குது. ஆனால் வந்து அது வலி நிறைஞ்சதாக இருக்குது. நான் என்ன தான் வந்து ஒரு பிடிவாதமாக, இல்லை நான் என் லைஃப்பை பார்த்துக்கிறேன், எனக்கு இப்போதைக்கு உன்னோட எமோஷ்னல் தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனாலும் உங்களுக்கு அந்த பர்சனோட தாட் இருந்துட்டு தான் இருக்குது. உங்களுக்கு அது வலியாக தான் இருக்குது. நான் பார்த்துப்பேன், என் லைஃப்பை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னாலுமே ஏதோ ஒரு வலி இருக்குது, மூவ் பண்ண முடியல, அடுத்த ஸ்டெப்புக்கு நகர முடியல. நான் போகிறேன்னு சொன்னாலும் வந்து மூவ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இப்போது இந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் இருக்கீங்க. ஸோ இதில் வந்து இப்போதைக்கு உங்கள் பர்சனுக்கு உங்கள்கிட்ட இருந்து என்ன வேணும்னா, 2 எனர்ஜி தெரியுது. ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு எப்படின்னா, உங்கள் கூட சேரணும், ரீயூனியன் ஆகணுங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தெரியுது. இப்போதைக்கு நீங்கள் 2 பேரும் நோ கான்டாக்டில் இருக்கிறீங்க, ஒரு 2 பேரும் ஒருத்தங்க லைஃப்பை பார்க்குறீங்க, செப்பரேஷனில் இருக்கீங்கன்னா உங்கள் பர்சனுக்கு உங்கள் கூட ரீயூனியன் ஆகணும்னு ஒரு எனர்ஜி தெரியுது. உங்கள் கூட பேசணுங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. உங்கள் கூட வந்து மறுபடியும் பேசணும், அந்த ஹாப்பி மூமெண்ட்டை மறுபடியும் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இல்லைன்னா உங்கள் பர்சன் வந்து கரியர் ஓரியன்ட்,
என்ன சொல்கிறது, அவங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், அந்த சர்க்கிளில் இருக்கும், அதில் அவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தெரியும். ஸோ 2 எனர்ஜி எனக்கு தெரியுது, அதை நான் சொல்லிடுறேன். மேக்ஸிமம் ஒரு சில பர்சனுக்கு வந்து உங்கள் பர்சன் ரீயூனியன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்ககிட்ட பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது வந்து அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து வேணும், ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் வேணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு நல்ல மெமரிஸை க்ரியேட் பண்ணணும், ஹாப்பியாக இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா, அவங்களுக்கு அதுதான் அவங்கக்கிட்ட இருந்து வேணும். சாரி, உங்கள் பர்சனுக்கு வந்து உங்ககிட்ட இருந்து அதுதான் வேணும். உங்களுக்கும் வந்து உங்கள் பர்சன்கிட்ட இருந்து என்ன வேணும்னா ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், ஒரு ஹாப்பி மூமெண்ட் க்ரியேட் பண்ணணும், கமிட்மெண்ட் கொடுக்கணும், ஒரு அத்தாரிட்டி கொடுக்கணும், அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான எனர்ஜி தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ என்ன தான் எமோஷனல் வைஸ் நீங்கள் 2 பேரும் செப்பரேஷனில் இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக ஒருத்தர் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. ஓகேவா, ஸோ உங்கள் பர்சனுக்கும் உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு ஹாப்பியான மூமெண்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்களும் வந்து உங்கள் பர்சன் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும், உங்களுக்காக அவங்க எதுவாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எது இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரிக்குதுன்னா டாமினேட்டிங் அண்ட் ஃபேமிலி. டெத் கார்டு வந்திருக்கு. நிறைய மனக்காயங்கள் இருக்குது. ஒருத்தர் வந்து மனதளவில் வந்து ரொம்ப காயப்படுத்திருக்குறங்க. டாமினேட்டிங் பண்ணுறது, கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, என் பேச்சை தான் நீ கேட்கணும், உன் பேச்சை தான் நான் கேட்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி உங்கள் பர்சனாக இருக்கலாம், இல்லை நீங்களாக இருக்கலாம். நீ என் பேச்சை கேளு, நான் உன் பேச்சை கேட்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இப்படி 2 பேரும் வந்து தனித்தனியாக வந்து போகிறதுக்கு, அதாவது என் வழியை பார்த்து நான் போகிறேன், உன் வழியை பார்த்து நீ போ அப்படிங்கிறதுக்கான ஒரு எனர்ஜி ஏன் வந்துச்சுன்னா இதுதான் காரணம். இங்கே வந்து நிறைய கட்டுப்படுத்துகிறாங்க, கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ரொம்ப காயப்படுத்துகிறாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் விஷயம். டெத் கார்டு வந்திருக்கு. ஓகே, ரொம்பவே வந்து ஒரு டெத் கார்டு வந்து எப்படி சொல்ல முடியும்னா ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு நியூ பிகினிங். நிறைய விஷயத்த வலியை தாங்கிக்கிட்டு ஒரு புதுசாக ஒரு லைஃபாக ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. ஸோ இதுதான் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ப்ராப்ளம். அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் ஸ்டக் ஆகிருக்கிறதுக்கு காரணம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2 பேரும் ஒருத்தர் வந்து நல்லா தானே இருந்தீங்க, நல்ல ஹாப்பியான ஒரு விஷயம் தானே இருந்துச்சு. அவங்களுக்கும் உங்கள் மேலே ஒரு நல்ல ஃபீலிங் இருந்திருக்கு, உங்களுக்கும் அவங்க மேலே நல்ல ஒரு ஃபீலிங் ஸ்டார்டிங்கில். திடீர்னு வந்து உங்கள் 2 பேரும் வந்து உங்கள் வழியை பார்த்துட்டு நீங்கள் போகிறீங்க. அதுக்கு காரணம் வந்து ஏதோ ஒரு விஷயம் முடியுது, பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆல்ரெடி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, பெயின்ஃபுல்லான ஒரு எண்டிங் நடந்திருக்கு. அதுதான் இங்கே காரணம். ஏதாவது நடந்துருந்துருக்கலாம், உங்கள் பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்ட் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்ட் பண்ணியிருந்திருக்கலாம், தேர்ட் பார்ட்டி இருந்திருக்கலாம். அது ஸ்பெசிஃபிக்காக எனக்கு தெரியுது. ஸோ அதனால உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு எண்டிங் நடந்திருக்கும். ஓகேவா, அதுதான் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் இருக்குது. யாரோ ஒருத்தவங்க லைஃப்பில் என்ட்ரு ஆகிருப்பாங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து நல்லா போகிற ரிலேஷன்ஷிப்பை வந்து மாற்றி விட்டுருந்துருப்பாங்க, ஒரு பெயின்ஃபுல்லான எண்டிங்கை கொடுத்துருந்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் தெரியுது. உங்கள் பர்சனுக்கு இப்போ உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்தால் வைஃப் மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்காக எதாவது பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியும் எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் அடுத்தது வந்து ஏதாவது ஒரு நல்ல நியூ பிகினிங் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், ஃபுல் கார்டு வந்திருக்கு. ஒரு சில பர்சனுக்கு வந்து உங்கள் லைஃப் வந்து மறுபடியும் நல்லபடியாக சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. மேபி மறுபடியும் கம்யூனிகேட் பண்ணலாம், உங்கள் பர்சன் வந்து பேசலாம், இல்லை நீங்களே வந்து போய் பேசலாம். சம்திங் வந்து ஒரு நியூ பிகினிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு டெத் கார்டு வந்திருக்கு, இன்னொரு நியூ பிகினிங் கண்டிப்பாக வந்து ஆகணும்ல. ஸோ உங்கள் பர்சன் வந்து கண்டிப்பாக உங்கள் கிட்ட வந்து பேசுகிறதுக்கான, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். பட் இதில் ஒரு ரிஸ்க் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் சந்திச்சிருந்துருக்கீங்க. இன்னொரு வாட்டி இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது யோசிச்சு அந்த ரிஸ்க்கை எடுங்க. ஓகேவா, நான் அதை தான் நான் சொல்ல போகிறேன். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப், ஏன்னா ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொன்னேன்னா, இது கரெக்டாக தான் நம்ம போகிறோமா, ரிஸ்க் எடுக்கிறோமா, ரிஸ்க் எடுத்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்குமான்னு யோசிச்சு ரிஸ்க் எடுங்க. ஓகேவா, கண்ணை மூடிட்டு ரிஸ்க் எடுக்காதீங்க. நான் அதை தான் நான் சொல்லுவேன். ஓகே, பட் வந்து இதில் இன்னொரு நியூ பிகினிங் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பர்சன் வந்து மறுபடியும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, மறுபடியும் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அண்ட் வந்து ரிஸ்க் எடுக்கணுமா, எடுத்தால் வந்து அது வேல்யூபிளான ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் அதை யோசிக்கணும். ஓகேவா, உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல தாட் இருந்திருக்கு. ஓகே,
நல்ல தாட் இருந்திருக்கு. பட் சம்திங் ஒரு விஷயம்னால 2 பேரும் வழி மாறி போயிட்டீங்க. ஏதோ ஒரு பெயின்ஃபுல் எண்டிங் நடந்திருக்கு. பட் மறுபடியும் வந்து பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ உங்கள் பர்சனோட ஃபீலிங் இப்படி தான் இருக்குது. ஓகே, ஸோ கண்டிப்பாக பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணுமா வேணாமாங்கிறத வந்து நீங்கள் தான் யோசிக்கணும். ரிஸ்க் எடுத்து இந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்குமா இல்லையாங்கிறத யோசிச்சு முடிவு பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பைல் 2 உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்கங்கிறத சொல்லியிருந்திருப்பேன். உங்களுக்கு பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பொருந்திருந்தால் மட்டும் விடுங்க, பொருந்தாததை விட்டுருங்க. ஓகேவா? எல்லா விஷயமும் வந்து பொருந்தணும்னு அவசியம் இல்லை. பொருந்தாத விட்டுருங்க. கமெண்ட்டில் வந்து எதுவும் சொல்லாதீங்க. ஓகேவா? பொருந்தலைன்னா அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வந்து டாபிக் பேசணும்னா, ரீடிங் பண்ணணும்னா கமெண்ட்டில் போடுங்க. ஓகேவா? ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர். பாய்.